சுத்தி இருக்கக்கூடிய எந்த நாடோடும் நல்ல உறவு இல்லை. ஆனா எப்போதும் வெளிநாட்டுல தான் இருப்பாரு பிரதமர். இங்க வந்து மழை வெள்ள பாதிப்புல எட்டி கூட பார்க்கல. வந்தாரா? வரல. மணிப்பூர்ல 1 வருஷத்துக்கு மேல சண்டை பிரச்சனை, அங்க மக்களுக்கு இடையே அவ்வளவு பிரச்சனைகள் நடந்து யாருமே வீட்டுல வாழ முடியாம முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள். அங்க பெண்கள் எவ்வளவு மோசமாக வன்முறைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள்னு தெரியும். ஒரு முறை அந்த மணிப்பூருக்கு போய் அந்த மக்களை சந்தித்து நான் இருக்கிறேன் என்று ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லிருப்பாரா? அதுக்கு மனசும் இல்ல, நேரமும் இல்ல பிரதமருக்கு. ஆனா இப்ப தேர்தல் வந்துருச்சு. வந்த உடனே தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு. அப்படியாவது கொஞ்சம் ஓட்டு வாங்கிடலான்னு 2 நாளைக்கு ஒரு தடவை திரும்பி பார்த்தா தடிச்சு விழுந்தா மோடி மேலதான் விழணும். அப்படி அந்த அளவுக்கு வராரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னன்னு கேட்டதில்லை. நமக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்ததில்லை. 1 ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும்? நிவாரணம் கேட்டதுக்கு அந்த அம்மையார் நிதி அமைச்சர் இருந்தாங்கல்ல, இருக்காங்க, நிர்மலா சீதாராமன். அவங்க நாங்க என்ன ஏடிஎம் மெஷினா நீங்க கேட்கறப்பெல்லாம் காசு கொடுக்கறதுக்குன்னு? அப்ப நாங்க என்ன, எங்க கிட்ட இருந்து வரி பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே வைத்துக் கொள்கிறீர்களே, தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்லையே. நம்ம 1 ரூபாய் கொடுத்தா நீ திருப்பி கொடுக்கறது 28 பைசா 29 பைசா. மற்ற மாநிலத்துக்கு, நீங்க ஆட்சி செய்யற மாநிலத்துக்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கா கொடுக்குறீங்கல்ல. 1 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 5 ரூபாய் 10 ரூபாய் 3 ரூபான்னு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் குறைந்தவர்களா? அப்ப நீங்க திருப்பி நிதியே கொடுக்கலன்னா, நிவாரணம் கொடுக்கலன்னா எங்க மக்களை எப்படி காப்பாற்றுவது? எப்படி சாலைகள் போடுவது? எப்படி ஸ்கூல் கட்டுறது? கல்லூரிகளை எப்படி கட்டுறது? மோடிக்கு சாதாரண மக்களை பற்றி அக்கறை இல்லை, கவலை இல்லை. அவர் கவலைப்படுறதெல்லாம் அதானி அம்பானிய பத்தி தான். அந்த அதை போல இருக்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அவர் நல்லது செய்வாங்க பிஜேபி. ஏன்னா கார்பரேட் நிறுவனங்களை உழுக்குனா மிரட்டினா காசு வரும் இல்லையா? தேர்தல் பத்திரம்னு ஊழல் ஊழல்னு பேசுறாரு. என்னாச்சு? அடிப்படல. சரி சரி, பாருங்க, பிஜேபி மோடியை பத்தி பேசினாலே நிக்கிற ஆளு விழுது. இப்படி பத்திரமா இருங்க. நான் இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் பேச போறேன் அவங்கள பத்தி தான். அதனால எல்லாருமே பத்திரமா இருங்க.